தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிக்காவிட்டால் குடிநீர் இணைப்பை துண்டிப்பேன் என்று கிராமத்தினருக்கு மகாராஷ்டிர துணைத் தலைவர் அஜித் பவார் மிரட்டல் விடுத்தது தொடர்பாக தேர்தல் கமிஷன் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசில் துணை முதல்வராக இருப்பவர் அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சரத்பவாரின் நெருங்கிய உறவினரான அஜித் பவார் பாரமதி லோக்சபா தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்களை மிரட்டியதாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சரத்பவாரின் மகளும் தற்போதைய எம்பியுமான சுப்ரியா சுலே போட்டியிடும் பாரமதி தொகுதியில் கடந்த வியாழனன்று 5ஆம் கட்ட லோக்சபா தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடந்தது. அதற்கு முந்தைய நாள் மசால்வாதி என்னும் கிராமத்துக்கு சென்ற அஜித் பவார் சுப்ரியா சுலேவுக்கு வாக்களிக்காவிட்டால் குடிநீர் சப்ளையை துண்டித்து விடுவேன் என்று எச்சரித்துள்ளார். ஊர் தலைவரை அஜித் பவார் எச்சரிப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து பாரதிய ஜனதா மற்றும் ஆம் ஆத்மி கட்சி ஆகியவற்றின் சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த புனே மாவட்ட கலெக்டர் சௌரப் ராவுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. வீடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் அல்ல என்று அஜித் பவார் கூறுகிறார். அதனால் அந்த குரல் அவருடையதுதானா என்பதை கண்டறியவும் தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. வீடியோவில் இருப்பது அஜித் பவாரின் குரல்தான் என்பது நிரூபணமானால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவித்தன.